நீர்நிலைகளில் வண்டல் மண் மற்றும் களிமண் எடுக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளதால் விவசாயிகள் மற்றும் மண்பான தொழிலாளர்கள் பெருமகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பொதுப்பணித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை பராமரிப்பில் உள்ள கண்மாய், குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளில் வண்டல் மண், களிமண் எடுக்க விவசாயிகளுக்கு அனுமதி அளித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதனால் மகிழ்ச்சியடைந்துள்ள நாகை கடைமடை விவசாயிகள் தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். நீர்நிலைகளில் உள்ள மண்ணை கொண்டு வேளாண் நிலங்களில் சமப்படுத்துவதால் உவர்நிலங்கள் நன்னிலமாக மாறும் என்று விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். களிமண் வெட்டி எடுக்க அனுமதி கிடைத்துள்ளதால் தங்களது வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் மண்பான தொழிலாளர்கள் கூறி வருகின்றனர். ரொம்ப எளிய முறையே கிடையாது. வட்டாட்சியர்கிட்ட போகணும், அங்கேயிருந்து மறுபடியும் கனிமவளத்துறைக்கு போகணும், மாவட்டாட்சியர்கிட்ட போகணும், ஒரு ஊராட்சியிலேருந்து பக்கத்து இடத்துக்கு கூட எடுத்துகிட்டு போக முடியாது. அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு மண் எடுக்கிறதுக்கு. ஆனால் தமிழக அரசு 2 நாளுக்கு முன்னாடி அரசாணை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக ஊரக வளர்ச்சித்துறைக்கு சொந்தமான குளங்களாக இருக்கட்டும், பொதுப்பணித்துறை பராமரிப்பு குளங்கள், ஏரிகள் எல்லா இடத்துலையுமே வண்டல் மண் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டல் மண்ணை எடுத்துக்கொண்டு போய் விவசாய விளைநிலங்களை பயன்படுத்துகிறப்போ அந்த வண்டல் மண்ணோட உரமாகவும் பயன்பட வாய்ப்பு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மண்ணில் உப்புத்தன்மை போய் உவர் நிலமாக இல்லாமல் நல்ல நிலமாக மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதை பயன்படுத்தி நிச்சயம் மண் எடுத்தோம் அப்படின்னா நிலத்தடி தண்ணியும் ஏறும், உவர்நிலங்கிறவரை நல்ல நிலமாக மாற்றப்படும். ஏற்ற காலத்தில் ஏற்ற அறிவிப்பை கொடுத்த தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு டெல்டா மாவட்ட ஒட்டுமொத்த விவசாயிகள் சார்பாக முழு மனதுடன் கூடிய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.